வணக்கம். ஒரு மணி செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் வயநாட்டில் உள்ள சூரக்கல்லில் மண்ணில் புதைந்தவர்களை தேட மோப்ப நாய்கள் வரவழைப்பு. கனரக வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களில் ஹெலிகாப்டர்களை கொண்டு இரண்டாவது நாளாக மீட்புப் பணி. வயநாட்டின் சூரக்கல்லில் இரண்டாம் நாளாக மீட்புப் பணியில் வீரர்கள் தீவிரம். சாலைகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் பயணித்து மக்களையும் சடலங்களையும் மீட்கின்றனர். சூரல்மலையில் மீட்புப் படையினருடன் இணைந்து சடலங்களை மீட்டு வரும் தன்னார்வலர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரித்து விநியோகிக்கும் முஸ்லிம் லீக் கட்சியினர். சாலியாற்றில் தேட தேட மிதந்து வரும் சடலங்கள். 37 பேரின் உடல்கள் மற்றும் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட அவலம். வயநாட்டின் சூரல் மலையில் நிலச்சரிவால் பாதை மாறி வீட்டிற்குள் புகுந்த 6. உதவிக்கு செல்போனில் அழைத்த போதும் யாரும் நெருங்க முடியாததால் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி ஊழியர். கேரளாவின் வயநாட்டில் அந்தரத்தில் தொங்கும் வீடுகள். காட்டாற்று வெள்ளம் பாய்ந்ததால் கடுமையாக சேதமடைந்த வீடுகள். வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மொத்தமாக தகனம். உறவுகளை இழந்து கதறி அழும் குடும்பத்தினர். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9 கோவையில் தொடக்கம். கொளத்தூரில் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பழைய கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். மேட்டூர் அணையில் நீர் திறப்பு 1,25,000 கன அடியிலிருந்து 1,75,000 கன அடியாக அதிகரிக்கப்பட வாய்ப்பு. 1,20,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல்லில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து பாசனத்திற்கு 3,400 கன அடி நீர் திறப்பு. அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. ஆண்டு மயிலாடுதுறையில் நடந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட். விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜராகாததால் நீதிபதி உத்தரவு. சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற வழக்கில் உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து ஆணைக்கு தடை. நோட்டீஸுக்கு பதிலளிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக MLA-க்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்யக்கோரி உண்ணாவிரதம் இருக்க முயன்ற 200 பேர் கைது. அனுமதி மறுப்பை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காவலர்கள் நடவடிக்கை. முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். கலைந்து செல்ல சொல்லியும் போராட்டத்தை தொடர்ந்ததால் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை.
வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள், கால அவகாசம் நீட்டிக்கப்படவில்லை என மத்திய அரசு விளக்கம். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 தொடக்கம். விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் ஆன்லைனில் தொடங்கியது. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவணியா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில மூன்றாவது நிகழ்ச்சியாக கொளத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்துல பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் திருமண உதவிக்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வழங்கினார். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு உதவித்தொகை, அதே போல பள்ளி பேக் உள்ளிட்ட உபகரணங்கள் அடங்கிய அந்த பைகளையும் கொடுத்து வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவ்வப்போது ஒவ்வொரு கால இடைவேளைக்கு ஒரு முறை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெறப்பட்ட மனுக்கள் மீது வந்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3 இடங்கள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதுல 3வது நிகழ்ச்சியாக கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல முன்னதாக முதியோர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கான அந்த பெட்டகத்தை அவர் கொடுத்தார். திருமண உதவித்தொகை கேட்டு பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த திருமண உதவித்தொகை அதையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். தொடர்ச்சியாக தற்போது பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு அவர்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான உபகரணங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அவரோடு இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் சேகர் பாபு, பொன்முடி, அதே போல மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். அண்மை செய்தி. மக்களவையில் அனுராக் தாக்கூர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதனால் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் ராகுல் காந்தியின் பட்ஜெட் மீதான விவாத பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராக் தாக்கூர் பேசியிருந்தார். அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அனுராக் தாக்கூர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்ததனால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.